நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மிகவும் ஆபத்தான நிலைமை, நீங்கள் அந்த வீட்டில் இருந்து எப்படியாவது வெளியாகி ஆகணும். ஆனால் வாகனம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் காலடியிலேயே உங்கள் வீட்டுக்கே நீங்கள் நினச்ச நேரத்தில் இரவோ பகலோ எந்த நேரத்துலையும் வாகனங்களை கொண்டு வரணுமா இருந்தால், டாக்ஸியை கொண்டு வரணுமா இருந்தால், அது சம்மந்தமான மிக முக்கியமான தகவல் இந்த நான் போட்டிருக்கிற தப்மையில் இருக்கக்கூடிய வீடியோவில், நேற்றைய தினம் போட்ட வீடியோவில் முக்கியமான பதிவு இருக்குது. நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்காது. என்ன இரவு நேரம் போட்ட வீடியோவால் மறக்காமல் அந்த வீடியோவை என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்துடைய டினார் மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 39 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9 சதமாக உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 3 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 87 சதமாக உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 95 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 95 சதமாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10 சதமாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் 40 சதம் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 90 சதம் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் ஒருவேளை எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களும் பிளவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் விடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே போல தான் KBE, ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சில குறிப்பிட்ட பிரான்ச்சுகளில் இந்த கட்டணம் மாறும்படியும் இருக்குது. அதே போல் சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. கட்டணத்திலே உங்களுக்கு ஒரு அரை தினார் லாபம் இருக்குது. அதே மாதிரி ரேட்டும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 49 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 224 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 627 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 399 ஃபில்ஸ்.
குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரிச்சுட்டே வருது. முடிந்த வரைக்கும் விலை கொடுத்து வாங்குறவங்க இந்த நாட்களே வாங்கிக்கோங்க. இதோ எதிர்வரும் ஜூன் 7 இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை நீங்கள் 7 பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய ஆபத்து. 8000 பேர் பங்கேற்று இருக்கிறாங்க ஹஜ் யாத்திரைக்கு. அதே போல் இல்லீகலாக பயணம் பண்ண பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஹஜ் யாத்திரைக்கு. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம். மொத்த சமுதாயத்தையுமே ஒரு சிலராலேயே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் ரெண்டல் வாகனம் எடுக்கிறீங்களா, ரெண்டல் கார் எடுக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை, திருடர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். இதோ அதிரடியான களப்பயணத்தை மேற்கொள்ளும் பணி அமைச்சர் டாக்டர் நூரா அல் மெஷஹான். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்க் மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதிலும் அதிலேயே கிடைக்கும். எதிர்வரும் ஜூன் மாதம் 7 இருந்து குவைத்தின் அதிகபட்சமான வெப்பநிலையை உணரப்போகிறீர்கள் அப்படின்னு குவைத்துடைய வானிலை அவதான மையம் மற்றும் அல் அஜ்ரி வானிலை அறிக்கை அவதான மையம் தெரிவிச்சிருக்குது. அதே போல் குவைத்துடைய வானியல் ஆய்வாளர் பெதர் அல் அமீரா தொடர்ந்து எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வாகனங்களில் எந்த ஒரு தீப்பற்றக்கூடிய பொருட்கள், பர்ஃப்யூம், லைட்டர் போன்ற பொருட்களை வைக்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தயவு செய்து முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 2.5 to 3 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் பருகுங்க. பாருங்க கார்ட்போர்ட் துண்ணொன்று கீழே கிடந்து எப்படி எரியுது சூட்லன்னு. تخيلوا ان هذه قطعة كرتون موجودة بالشارع بالاسفلت، من حرارة الشمس ولع الكرتون، من حرارة الشمس ولع الكرتون. صبحكم الله بالخير. والبوارح دخلت علينا مبكر هذا العام، والعادة تدخل علينا مع طلوع نجم الثريا في 7/6. والبوارح هي أول مواسم القيض وشدة الحر في الصيف، لكن بكرت هذا العام وحرارتها أعلى من المعدل، تقترب من 50 درجة، وهذا غريب في هذا الوقت. بسبب التغيرات المناخية والاحتباس الحراري أصبحنا نشهد ظواهر جوية غريبة. والبوارح تكون أجواءها بالليل حارة بسبب أشعة الشمس المباشرة اللي تسخن الأرض والتربة، فعند غروب الشمس تفرغ هذه الحرارة الأرض، وبالتالي نشهد حرارة في الليل مع الرياح الجافة الشمالية الغربية. ومتوقع أن نشهد صيف حار وطويل قد يستمر حتى نهاية أكتوبر ومنتصف نوفمبر، مع دخولنا في الخريف إلى منتصف الخريف. بسبب هذه التغيرات المناخية متوقع أن نشهد أجواء غريبة قادمة، والله أعلم. இம்முறையும் ஏராளமான ஹஜ் யாத்ரீகர்களுக்கான ஹஜ் யாத்ரிகை பயணம் தொடர்ந்துள்ளது. இதில் 8000க்கும் அதிகமான ஹஜ் யாத்ரிகர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க வான்வெளி ஊடாக குவைத்திலிருந்து. அதே போல் சவுதி அரேபியாவில் இப்போதைக்கு வரைக்கும் பல கம்யூனிட்டிகள், அதாவது சில நாடுகள் இப்போ ரீசெண்டாக தடை செய்யப்பட்டிருந்தாங்க. 14 நாடுகளுக்கு சவுதி அரேபியாவில் ஹஜ் யாத்திரைகள் செய்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு. அப்படி இருந்தும் சிலர் இல்லீகலாக விசிட் வீசாவில் வேறு நோக்கத்துக்காக வர மாதிரி ஹஜ் யாத்திரைகளுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி முயற்சி பண்ணக்கூடியவங்களையும் தொடர்ந்தும் கைது பண்ணி கொண்டே இருக்கிறாங்க சவுதி அரேபியாவினுடைய குற்றவியல் புலனாய்வு பிரிவு. அதே போல் இதோ ஜஹரா வைத்தியசாலையில் தற்போது முதன்முறையாக ரோபோட்டிக் சர்ஜிக்கல் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல, ஆனால் ஸ்பெஷலாகவே இதுக்கான பல நிபுணர்களோட இதை ஆரம்பித்து வச்சிருக்கிறதா தற்போது தெரிவிச்சிருக்கிறாங்க. بفضل الله عز وجل يعني تم افتتاح أو تدشين خدمة الروبوت الجراحي في مستشفى الجهراء، قسم الجراحة مستشفى الجهراء،
ولا شك أن هذه نقلة نوعية للخدمة في مستشفى الجهراء. هذا الروبوت يهمنا في موضوعين: موضوع تقليل مضاعفات الجراحات على المرضى، وأيضا تقليل نسبة بقاء المرضى في المستشفى. الحقيقة كان حضور يعني مشرف، ويعني نشيد بدعم معالي وزير الصحة الدكتور أحمد العوضي ووكيل وزارة الصحة الدكتور عبد الرحمن المطيري، وطبعا الشكر موصول لجميع العاملين في منطقة الجهراء الصحية قسم الجراحة بالذات. ولا شك أن هذا إنجاز يعني متميز للمنطقة. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளால் ஒட்டுமொத்த கம்யூனிட்டி, ஒட்டுமொத்த நாட்டவர்களுக்குமே கெட்ட பேர். இதன் அடிப்படையில் எகிப்தியர்கள் முதலாவது இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா திருட்டு சம்பவங்களில் அதிகமாகவே பங்கேற்கிறது அவங்களுடைய ஒரு வழக்கமாகவே இருக்குது. இப்போ கூட ஒரு பக்காலாவில் வேலை செய்யக்கூடிய நபர் வந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் போகும்போது அவருடைய கல்லாப்பெட்டி, அதாவது கேஷியரில் இருக்கக்கூடிய அந்த லாட்சுகளை திறந்து அதுலேருந்து ஏதாவது அட்டை போட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் இவருக்கு தெரியாது, மண்டை மேலே இருந்த கொண்டையை மறந்துட்டார் பயப்புள்ள. கேமரா டிஸ்பிளே வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த நபர் நடமாடிக்கிட்டு போனவர் அப்படியே அந்த பக்கம் டிஸ்பிளேயை பார்த்துருப்பார் போல் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து கன்னத்தில் பளீர்னு ஒன்று விட்டார். அந்த நேரத்தில் ஒரு கொய்த்தியும் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்புறமா இவர் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் போலீஸில் பிடிச்சு கொடுக்காம விட்டுட்டாங்க. ஆனாலும் ஒருத்தர் செய்கிற தவறு எந்த அளவுக்கு மோசமான ஒரு கீழ்த்தரமான செயலால் எத்தனை பேருக்கு, அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டிக்குமே கெட்ட பேர். உடனே அவர் கேமராவில் டிஸ்பிளேயில் போட்டு காட்டுறாரு. அந்த கொய்ட்டியும் பார்க்குறாரு, இவரும் திருடினவரும் பார்க்குறாரு. தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு கன்னத்திலே பட்டீர்னு ஒன்று விட்டுட்டு என்ன காரியண்டா பண்ணியிருக்க அப்படின்னு அதுக்கப்புறமா அந்த நபரும் திட்டுறாரு. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனம். இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பும்போது கேஷியர்களை திறந்து இந்த மாதிரி திருடர்கள் பணத்தை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுத்துட்டாங்கன்னா கடைசியில் தேடி பிடிக்க முடியாத சூழல் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கேமராக்கள் இல்லாத இடங்களில் திருடினா கடைசியில் பெரிய சிக்கலாக போயிடும். ரொம்ப கவனம். இதோ மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. ஷுவைக் அல்ராய் பகுதிகளில் பணி அமைச்சர் டாக்டர் நூர் அல் மெஷஹான் தொடர்ந்து வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ஷுவைக்கை பற்றி சொல்லவே வேண்டாம். ஓட்டுநர்களுக்கு நல்லாவே தெரியும் ரோடுகள் இருக்கக்கூடிய மாதிரி எப்படின்னு. அதுவும் அல்ராய் பக்கமெல்லாம் ரோடுகள் அந்த அளவு மோசமாக இருக்குது, பள்ளம் படுகொலியாக. அனைத்து ரோடுகளும் புனர் நிர்மாணம் செய்ய போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதே போல் சுவைபா துறைமுகத்தையும் நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறாங்க டாக்டர் நூர் அல் மெஷஹான் பணி அமைச்சர். இவங்க இந்த பதவிக்கு வந்த பிறகு மாஷா அல்லான்னு குவைத்தில் ரொம்ப அதிகமாகவே ரோடுகள் வந்து சரி செய்யப்படுது. அதுவும் குறிப்பாக உள்ளூர் பகுதிகள், மந்தகாக்கள் உட்பட அனைத்து பகுதிகளிலையுமே ரோடுகள் சீர்திருத்தம் செய்யப்படுது. உண்மையிலே இது வந்து ஓட்டுநர்கள், வாகன சாரதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைஞ்சிருக்குது. அதே போல் நீங்கள் ரெண்டல் கார், எஜார் கார்களை எடுக்கிறீங்க. ஒன்று நீங்கள் வந்து வீடுகளில் இருந்து வண்டிகள் ஏதாவது பழுதாகினா, அதாவது வண்டி ஏதாவது ஒன்று புதிய வாகனங்கள் பழுதாகிடுச்சுன்னா அதை கேரேஜில் போட்டு உடனே இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸால் வண்டி கொடுப்பாங்க 10 நாள் 15 நாளைக்கு. இந்த மாதிரி வண்டிகளை ரெண்டல் கம்பெனிகள் எடுக்க போகும்போது தயவு செய்து வண்டியை A to Z முன்னாடி இருந்து பின்னாடி உள்ள ஃபுல்லாகவே நீங்கள் வீடியோ கவரேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே சுற்றி வர வீடியோ எடுத்துக்கோங்க. எங்கெங்கே சின்ன சின்ன டாட் இருக்குது, மார்க் இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது, இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் இவங்க வேணுமனே பொய்யாகவே பணம் பறிக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்த மார்க் இல்லை, இப்போ புதுசாக நீங்கள் இது வந்து டேமேஜ் பண்ணியிருங்க, இதுக்கு பணம் கட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் பலவந்தகமாக பணம் பறிக்கக்கூடிய கும்பல் உருவாகி இருக்கிறாங்க. இந்த எஜார் ரெண்டர் கார் கம்பெனிகளில் இவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த வீடியோக்களையும் பாருங்கள். لبعض مكاتب تأجير سيارات في الكويت. اليوم يجي المستأجر يسلم سيارة حق مكتب تأجير السيارات، إن كان فيها حادث أو زلوغ أو خدوش بالرنقات أو خدوش بالسيارة، وهذا الشيء يسمونه عند المكاتب دارج بينهم إنه توالف، على أساس إنه يأخذ فلوس من اللي مستأجر السيارة. وهذا الشيء ممنوع منعا باتا يا إخوان، إنه يأخذ فلوس من المستأجر، لأن كل سيارة بالكويت تابعة لمكتب تأجير السيارات لازم يكون فيها تأمين شامل. السيارة ما تدخل الفحص إلا لما ينختم عليها تأمين شامل. إذا أي شخص اليوم بالكويت حصل له موضوع مع أي مكتب سيارات بالكويت
وقال المكتب لا ادفع وسو وافعل، راجع إدارة التنسيق والمتابعة. هذه الإدارة تابعة حق وزارة الداخلية، وتحديدا قسم التأجير والاستئجار. هذا القسم راح يجيبون صاحب المكتب والمستأجر نفسه يكون موجود، راح يتم التحقيق مع صاحب المكتب والمستأجر، وراح يتخذون إجراءات القانونية. بعدها يروح هذا التحقيق إلى حماية المستهلك، وراح يتم اتخاذ الإجراءات القانونية في ذلك. حياكم الله، الساعة المباركة وبالتوفيق، أتمنى أني فتكم بالشكل المطلوب. الخير، بقول لكم اياها اشكره، لا حد يأجر اليوم سيارة من اي من مكاتب تأجير سيارات. امس ياني شخص من احد اخواننا المصريين كان يشتغل في مكتب تأجير سيارات، وقال لي بالضبط شلون تتم عمليات النصب من بعض مكاتب تأجير سيارات عشان ما نعمم. فيقول لي الشخص لما يجي العميل يأجر المركبة، فعلا العميل هذا مثلا احنا نطلب منه او من تلقاء نفسه يصور المركبه من كل الجهات، ما في عليها علامات، ما في خرابات، خلاص يأجرها باليوم اليومين او اسبوع، ومن ثم يرد يسلم المركبه. طبعا المركبه ما فيها شيء، بس العمليه تتم وين؟ لما يدش العميل الى مكتب تأجير سيارات ويترك المركبه بالخارج، يجي عامل اللي مثلا يغسل السياره او النظافه بتوصيه من اصحاب المكتب، ويشخط لك مثلا بادي المركبه او مثلا يسوي لك عليها علامات. هني يتم عمليه النصب، تالي تتفاجئ انه يساومك بمبالغ، والا يتوعد انه يرفع عليك دعوه. الحل تروح تسلم المركبه في المخفر، تسوي اثبات حاله وتخلي مسؤوليتك من عدم امتناعهم من تسليم المركبه، وكذا لا هم يقدرون يثبتون عليك شيء ولا حتى يرفعون عليك دعوه، وهني انقضى عنك الالتزام. ودير بالكم.